வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் அவுட் அப்படின்ற கனடியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர். ரஷ்யன் லேபர் கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய 3 நபர்கள், அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற தீமில் தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் தான் நம்ம ஹென்றி. ஸ்டார்டிங் சீன்லேயே ஹென்ரியோட ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து ஒரு கும்பல் அங்கே அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற ஒரு சிலரை வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அண்டு காசு கேட்டு இன்ஃபேக்ட் டிமாண்டும் வைக்கிறாங்க. அந்த காசு தர வரைக்கும் அவங்க வந்து அந்த ரஷ்யன் கேம்ப்ல லேபராக தான் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப கொடுமைகள் நிறைஞ்ச ஒரு கேம்ப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த கேம்ப்ல இருந்து நம்ம ஹென்ரியோட சேர்ந்து கர்ட் அண்ட் ஆண்டனி அப்படின்ற இந்த 3 நபர்களும் சேர்ந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்களோட ஜேர்னியில் இன்னும் 2 பேரும் இணைகிறாங்க. ஸோ மொத்தம் இந்த 5 பேரும் அந்த பனி பிரதேசத்தில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அண்ட் ஒருத்தரும் அந்த பசியின் கொடுமை தாங்க முடியாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க, யாருக்கு என்ன நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட அந்த தொடக்கத்தில் காட்டக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ரஷ்அப் பண்ணி காட்டினாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பெரிய லெவலில் டீட்டெயிலிங் அப்படின்றதெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு அந்த கேங் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரஷ்யன் கேம்பில் நடக்கிற காட்சியாக இருக்கட்டும், ரொம்ப மேலோட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எஸ்கேப் ஆகிற போர்ஷன் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னுவேன். பட் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். பட் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த சர்வைவல் போர்ஷன் இருக்கும்ல, அந்த பனி பிரதேசத்தில் ஒருத்தரும் என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் தன்னோட சர்வைவலுக்காக மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அண்டு கடைசியில் யார் சர்வைவ் ஆவா அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் ஓரளவுக்கு அதை நீட்டாகவே காட்டியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் ரொம்ப கிறிஸ்பாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் என்ன தான் கிறிஸ்பாக இருந்தாலும் பயங்கர பரபரப்பான ஒரு த்ரில்லராக இது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ராவான ஸ்லோபர்ன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். பட் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராவான காட்சிகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.